Hi friends, so percentagesல first 10 problems solve பண்ணுறேன். Problems போயிடலாம். A shopkeeper engaged a servant for 2,500 rupees per month. He also agreed to pay 25% commission on the sale per month. If the servant wants at least 7,000 per month as salary, then what sale he would have to do every month? ஓகே, இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஷாப்கீப்பர் வந்து ஒரு சர்வெண்ட்டை வந்து வேலைக்கு வைக்கிறாங்க. அவருக்கு சேலரி வந்து 2,500 அவர் அது மட்டும் இல்லாமல் அந்த ஷாப்கீப்பர் எதுக்கு அக்ரி பண்ணுறாரு, 25% வந்து கமிஷன் தரேன், நீ எவ்வளோ சேல் பண்ணுறியோ அவ்வளோ வந்து உனக்கு வந்து 25% உனக்கு கமிஷன் தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. இஃப் த சர்வெண்ட் வாண்ட்ஸ் அட்லீஸ்ட் 7,000 per month, அதாவது சர்வெண்ட்டுக்கு வந்து 7,000 rupees வந்து சேலரியாக வேணும்னா அவர் எவ்வளோ ரூபாய்க்கு வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு, ஒரு மாதத்துக்கு எவ்வளோ ரூபாய்க்கு வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே, சேலரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2,500 கொடுத்தாச்சு, இது வந்து கிவன். கமிஷன் வந்து 25% ஆஃப் சேல்ஸு இல்லையா? ஓகே, நம்ம சேல்ஸை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அப்போ கமிஷன் வந்து என்ன, 25% ஆஃப் எக்ஸு இல்லையா? ஓகே, இப்போது எவ்வளோ ரூபாய்க்கு அவங்க சேல் பண்ணியிருந்தா 7,000 சேலரியாக வேணும் அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ 2,500 ப்ளஸ் 25% ஆஃப் எக்ஸ் கிவ்ஸ் அஸ் 7,000. இது எப்படின்னா 2,500 சேலரி, அது போக வந்து அவருக்கு கமிஷனில் வந்து 25% கிடைக்கிது. இது ரெண்டும் சேர்ந்து 7,000 அவருக்கு வந்து சேலரியாக வேணும். அப்போது இந்த எக்ஸு தான் வந்து என்னது, சேல்ஸு. அப்போ சேல்ஸை நம்ம கண்டுபிடிக்கலாம். 2,500 ப்ளஸ் சால்வ் பண்ணிங்கன்னா 25%, which is 25/100 into x is equal to 7,000. சால்வ் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 18,000 கிடைக்கும். ஸோ 18,000 rupeesக்கு அவர் வந்து சேல் பண்ணியிருந்தாருன்னா அவருக்கு சேலரி வந்து என்னவா கிடைக்கும், 7,000ன்றது கிடைக்கும். ஓகேவா? ஓகே, அடுத்து the income of A is more than the income of B by 40%. How much percent is B's income less than A அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஓகேவா? லெஸ் தேன் அப்படின்னு கொடுத்துட்டாலே அது ஏன்னு தான் அர்த்தம். ஓகேவா? ஏ வந்து 40% மோர் தேன் பி. நான் ஆல்ரெடி வந்து நான் அந்த எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறப்பே சொல்லியிருக்கேன். மோர் தேன்னு கொடுத்தா என்ன பண்ணணும், 100 ப்ளஸ் போட்டுடணும். ஸோ 140% ஆஃப் பி. ஓகேவா? ஸோ ஏ இஸ் 140% ஆஃப் பின்னு கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து பியை வந்து 100ன்னு வச்சுக்கலாம். நான் எக்ஸாம்பிள்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறப்போ ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன், என்னென்னா 40, அதாவது எந்த ஒரு வேல்யூவும் கொடுக்காம ஒன்லி பர்சன்டேஜஸ் இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு வேல்யூவை நம்ம 100ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம வந்து பியை வந்து 100ன்னு வச்சுக்கிறோம். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 40% ஃபோர் தென் பி. ஸோ ஏ இஸ் 140% ஆஃப் பி. ஸோ 140/100 இன்ட்டு பி என்னது, 140. ஸோ நமக்கு ஏ தெரியும், பி தெரியும். என்ன கேட்டிருக்கான், ஹவு மச் பர்சன்ட் இஸ் பிஸ் இன்கம் லெஸ் தேன் ஏ அப்படின்றது கேட்டிருக்கான். ஸோ எவ்வளோ பர்சன்ட் வந்து பிஸ் இன்கம் வந்து ஏவை விட கம்மியாக இருக்கும் அப்படின்றது கேட்டிருக்கான். ஓகேவா? ஸோ இதுதான் ஃபார்மேட்டு. ஸோ ஏ மைனஸ் பி பை ஏ இன்ட்டு 100. ஓகேவா? ஏஸ் இன்கம் இஸ் லெஸ் தேன் பின்னு கொடுத்துருந்தா என்னென்னு எழுதணும், பி மைனஸ் ஏ பை பின்னு இன்ட்டு 100ன்னு எழுதணும். ஸோ இது ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பாக்ஸ் போட்டிருக்கேன்ல அது ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே கேட்டிருக்கிறது வந்து பிஸ் இன்கம் இஸ் லெஸ் தேன் ஏ. ஸோ 140 மைனஸ் 100/140 இன்ட்டு 100. ஸோ விச் இஸ் 40/140 இன்ட்டு 100, தட் இஸ் 28.57%. ஓகேவா? இந்த ஆன்சர் வந்து ஆப்ஷனில் இல்லை. ஸோ நன் ஆஃப் தீஸ். அடுத்து, ரமேஷ் ஏர்ன்ஸ் 4,500 per month. அதாவது ரமேஷ் வந்து 4,500 சம்பாதிக்கிறான் மாதத்துக்கு. ஹீ ஸ்பெண்ட்ஸ் 1,200 ஆன் ஃபுட்டுக்கு வந்து 1,200 செலவு பண்ணிடுறான். அதே மாதிரி கன்வேயன்ஸுன்னு சொல்லிட்டு 750 செலவு பண்ணிடுறான். 10% மந்த்லி இன்கம் வந்து அதர் கிரெடென்ஷியல்ஸில் செலவு பண்ணிடுறான். ஓகேவா? எதோட 10% ஆஃப் மந்த்லி இன்கம் என்னது, 4,500. அதை என்ன பண்ணுறான், அதர் கிரெடென்ஷியல்ஸில் செலவு பண்ணிடுறான். மிச்ச அமௌண்ட்டை சேவ் பண்ணுறான். எவ்வளோ அமௌண்ட் ஒரு வருஷத்துக்கு சேவ் பண்ணுறான் அப்படின்றது கேட்டிருக்காங்க. இது வந்து மந்த்லி சேலரியில் அவன் செலவு பண்ணுறது இது. ஸோ இதை மைனஸ் பண்ணணும். இதையும் அவன் செலவு தான் பண்ணுறான். ஸோ அதனால் இதையும் மைனஸ் பண்ணணும், இதையும் மைனஸ் பண்ணணும். 10% ஆஃப் த மந்த்லி இன்கம்னா 10%, 4,500ல் 10% எவ்வளோ, 450. பார்த்தோன்னா சொல்லணும், இந்த 10/100 இன்ட்டு 4,500லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா டான்செட் எக்ஸாமில் டைம் இருக்காது.
ஓகேவா? பார்த்தோன்னா 10% இது எவ்வளோ அப்படின்றது சொல்லணும். ஸோ 450, 20%னா 900. ஸோ இந்த மாதிரி வந்து டக்குன்னு பார்த்தோன்னா சொல்கிற மாதிரி படித்து வச்சுக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, அப்போ வந்துடும். ஓகே, 4500ல் 10% எவ்வளோ? 450. ஸோ அதையும் இதில் மைனஸ் பண்ணிங்கன்னா நமக்கு சேவிங்ஸ் வந்து கிடச்சிரும். சேவிங்ஸ் வந்து பர் மந்தோட சேவிங்ஸ் தான் கிடைக்கும். இங்கே என்ன கேட்டிருக்கான்? பர் இயரோட சேவிங்ஸ் கேட்டிருக்கான். ஸோ அதனால் அந்த பர் மந்தோட சேவிங்ஸ் இன்டூ 12ன்னு போட்டோம்னா ஆன்சர் வந்து கிடச்சிரும். பார்த்துக்கோங்க. சேலரி வந்து 4500, ஃபுட்டோடது வந்து 1200. ஃபுட்டுக்கு 1200 அதே மாதிரி கன்வேயன்ஸுக்கு 750 rupees, அதர்ஸ்க்கு 10% ஆஃப் 4500 which is 450. 10/100 into 4500. இப்படி பண்ணக்கூடாது, பார்த்தோன்னே சொல்லணும். பட் இருந்தாலும் உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக 450. இப்போது சேலரியிலேருந்து அவன் செலவு பண்ணதெல்லாம் கழிச்சோம்னா நமக்கு சேவிங்ஸ் கிடச்சிருமா? இது வந்து ஒரு மாதத்தோட சேவிங்ஸு, பர் மந்தோட சேவிங்ஸு. இப்போது இது இன்டூ 12 போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? பர் இயரோட சேவிங்ஸ் கிடச்சிரும். ஓகேவா? ஓகே, அடுத்த ப்ராப்ளம். ஒரு பேங்க்கில் 25 எம்ப்ளாயீஸ் வந்து பென்ஷனுக்கு ஆப்ட் பண்ணிட்டாங்க. 60% ஆஃப் த எம்ப்ளாயீஸ் வந்து ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு ஆப்ட் பண்ணிட்டாங்க. ரிமைனிங் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து அன்சர்டெயினாக இருக்காங்க. அன்சர்டெயின்னா வந்து பென்ஷனை சூஸ் பண்ணலாமா இல்லை ப்ராவிடென்ட் ஃபண்டை சூஸ் பண்ணலாமான்ற ஒரு கன்ஃபியூஷனில் இருக்காங்க. ஸோ அதனால ரிமைனிங் எம்ப்ளாயீஸ் வந்து அன்சர்டெயினாக இருக்காங்க. ஸோ 100% எம்ப்ளாயீஸ் இருக்காங்கன்னா அதில் 25% வந்து பென்ஷனு, 60% ப்ராவிடென்ட் ஃபண்டு. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருப்பாங்க? ஸோ 25 + 60 which is 85. 100 - 85 is 15. ஸோ 15% வந்து அன்சர்டெயினாக இருக்காங்க. The difference between those who opted for provident fund and uncertain, provident fund ஆப்ட் பண்ணவங்களோ uncertain ஆப்ட் பண்ணவங்களோட டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ ஹவு மெனி எம்ப்ளாயீஸ் வெதர், எத்தனை எம்ப்ளாயீஸ் இருக்காங்கங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா? எம்ப்ளாயீஸ் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ 25% ஆஃப் எக்ஸ் வந்து என்னது? பென்ஷன் ஆப்ட் பண்ணியிருக்காங்க. 60% ஆஃப் எக்ஸ் வந்து ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆப்ட் பண்ணியிருக்காங்க. ரிமைனிங் எம்ப்ளாயீஸ் வந்து என்னன்னே தெரியாமல் இருக்காங்க, என்ன சூஸ் பண்ணுறதுனே தெரியாமல் இருக்காங்க. ஸோ அது வந்து 15%. ஸோ 15% ஆஃப் எக்ஸ் வந்து அன்சர்டெயினாக இருக்காங்க. ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்கான்? ப்ராவிடென்ட் ஃபண்டும் அன்சர்டெயினோட டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்கான். ஸோ 60% ஆஃப் எக்ஸு மைனஸ் 15% ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1125. இதை வச்சு நம்ம எக்ஸை கண்டுபிடிச்சிடலாமா? அதுதான் வந்து மொத்த எம்ப்ளாயீஸ். ஓகேவா? நம்ம இப்போ பார்க்கலாம். 25% வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பென்ஷனு, 60 ப்ராவிடென்ட் ஃபண்டு, 15% அன்சர்டெயினு. ஸோ எக்ஸ்ன்னு வச்சுருக்கேன். ஸோ இப்படி எழுதிருங்க. ஓகேவா? இதெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக நான் நோட்டில் எழுதியிருக்கேன். ஓகே, ப்ராவிடென்ட் ஃபண்ட் மைனஸ் அன்சர்டெயின் வந்து 1125ன்னு கொடுத்தாச்சு. ஸோ 60/100 எக்ஸு, 60% ஆஃப் எக்ஸுங்கிறது 60/100 எக்ஸு மைனஸ் 15/100 எக்ஸு இஸ் ஈக்குவல் டு 1125. ஸோ 45 இதை மைனஸ் பண்ணிங்கன்னா 45/100 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1125. சால்வ் பண்ணிங்கன்னா நமக்கு 2500 கிடைக்கும், விச் இஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் த எம்ப்ளாயீஸ். ஓகே, இன் அன் ஆஃபீஸ், ஒரு ஆஃபீஸில் 40% ஆஃப் ஜாப் ஹோல்டர்ஸ் வந்து கிராஜுவேட்ஸ். ஓகேவா? 20% வந்து போஸ்ட் கிராஜுவேட்ஸ், 8000 வந்து நான் கிராஜுவேட்ஸ். எத்தனை போஸ்ட் கிராஜுவேட் இருக்காங்க அப்படின்றது கேட்குறாங்க. ஓகேவா? இந்த ஜாப் சீக்கர்ஸ்லாம் அடிச்சிருங்க. இங்கே வந்து ஜாப் ஹோல்டர்ஸ்ன்னு கொடுப்பாங்க, இங்கே ஜாப் சீக்கர்ஸ்ன்னு கொடுப்பாங்க, இங்கே வந்து எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. ஸோ இது இந்த சீக்கர்ஸ்ன்ற வார்த்தை இல்லாட்டி கொஸ்டின் கொஞ்சம் மாச்சு வந்து ஃபார்முலேஷனில் இருக்கும். ஓகே, 40% ஆஃப் த ஜாப் ஹோல்டர்ஸ். ஓகேவா? என்னன்னு கொடுத்துருக்காங்க? கிராஜுவேட்ஸு. 20% வந்து போஸ்ட் கிராஜுவேட்டு, ரிமைனிங் வந்து நான் கிராஜுவேட்டு. அப்போ எத்தனை போஸ்ட் கிராஜுவேட் இருக்காங்கங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே, இதுதான் வந்து கொஷனில் கொடுத்தது. நமக்கு வந்து என்னன்னு தெரியும்? 40% வந்து 8000 தெரியும் நமக்கு. எப்படி தெரியும்? டோட்டலாக 60. ஸோ 100 - 60 which is 40. ஸோ 40 தான் என்னது? 8000. ஸோ 40/100 x is equal to 8000. ஸோ x is equal to என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 20% ஆஃப் எக்ஸ் தான் என்னது? போஸ்ட் கிராஜுவேட்டு. ஓகேவா? ஸோ 20x கண்டுபிடிச்சாச்சு. ஸோ 20/100 into xன்னு போட்டிங்கன்னா ஆன்சர் 4000 வரும். ஸோ டிக் பண்ணிடுங்க. அடுத்து, a liter of water is evaporated from 8 liter of salt solution containing 4% of salt. What will be the percentage of salt in the remaining solution?
ஸோ ஒரு லிட்டர் வாட்டரில் 8 லிட்டர், அதாவது 1 லிட்டர் வந்து 8 லிட்டர் ஆஃப் சால்ட் சொல்யூஷனில் வந்து எவாப்ரேட் ஆயிடுச்சு. ஓகேவா? 4% வந்து அந்த சால்ட் சொல்யூஷனில் வந்து 4% வந்து சால்ட் இருக்குது. எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் சால்ட் வந்து ரிமைனிங் சொல்யூஷனில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 8 லிட்டர் சால்ட் சொல்யூஷனில் வந்து 4% சால்ட் இருக்குன்னா ஒரு லிட்டர் வந்து எவாப்ரேட் ஆயிடுச்சு. சரியா? அப்போ 8 லிட்டரில் 1 லிட்டர் எவாப்ரேட் ஆயிடுச்சுன்னா 7 லிட்டர். இந்த 7 லிட்டரில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் சால்ட் இருக்கும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே, சால்ட் சொல்யூஷன் வந்து 8 லிட்டர்ஸ். ஸோ 4% சால்ட்டு, 96% வாட்டர். இது நம்ம இப்போதைக்கு கன்சிடர் பண்ண வேணாம். நான் மிக்சர் அண்ட் அலிகேஷனில் இதை வச்சு நமக்கு ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அது சால்வ் பண்ணுறப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து 4% என்னது 4% வந்து 8 லிட்டர்ஸ் தான் வந்து என்னது சால்ட் சொல்யூஷன். ஸோ சால்ட் சொல்யூஷன் எவ்வளோங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 4% ஆஃப் 8 லிட்டர்ஸ் வந்து என்னது 0.32. ஓகேவா? இப்போ 7 லிட்டர்ஸில் 1 லிட்டர் எவாப்ரேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டேன். இப்போ 7 லிட்டர்ஸில் வந்து எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் சால்ட் இருக்குது அப்படின்றது நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ சால்ட் வந்து குவான்டிட்டி ஆஃப் சால்ட் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. எவ்வளோ 0.32ன்னு டிவைடட் பை 7 இன்டூ 100ன்னு போட்டால் பர்சன்டேஜ் ஆஃப் சால்ட் நமக்கு கிடச்சிரும் 44/7. ஓகேவா? இன்னொரு வேலை பண்ணலாம். இன்னொரு வே என்னென்னா X% ஆஃப் 7 லிட்டர்ஸ், அதாவது 7 லிட்டர் வந்து தான் வந்து 1 லிட்டர் எவாப்ரேட் ஆனதுக்கப்புறம் இருக்கும். ஸோ X% ஆஃப் 7 லிட்டர்ஸ் தான் நம்மக்கிட்ட என்னங்கிறது கேட்டிருக்காங்க. எத்தனை பர்சன்டேஜ் வந்து 7 லிட்டர்ஸில் வந்து சால்ட் சொல்யூஷன் சால்ட் இருக்கும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குமாமா? 4% ஆஃப் 8 லிட்டர்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்குமாமா. ஓகேவா? ஸோ 8% ஆஃப் 7 லிட்டர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4% ஆஃப் 8 லிட்டர்ஸ் டோட்டல் சால்ட் சொல்யூஷன். ஸோ இதை வந்து ஈக்குவேட் பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்து அதே தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட். எனக்கு தெரிஞ்சு இதுதான் வந்து கிவ்ஸ் யூ அ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, அடுத்த ப்ராப்ளம். அடுத்த 7வது ப்ராப்ளம். ஓகே, மார்க் அப்டைன்ட் பை அருண் இன் தமிழ். தமிழில் அருண் அப்டைன் பண்ணுற மார்க் வந்து 20 less than 80% ஆஃப் த மார்க் அப்டைன்ட் பை him in Tamil and English together. So, if total marks obtained by him are 300, then how many marks did he obtain in English? அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அருண் வாங்கின மார்க் வந்து, அதாவது அருண் வந்து தமிழில் வாங்கின மார்க் வந்து 20 வந்து லெஸ்ஸாக இருக்கும். எதில் லெஸ்ஸாக இருக்கும்? அவன் 80% வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் டுகெதர் வாங்கின மார்க்கை விட லெஸ்ஸாக இருக்கும். ஓகேவா? டோட்டல் மார்க் வந்து அவன் வாங்கின மார்க் வந்து 300ன்னா எவ்வளோ மார்க் அவன் வந்து இங்கிலீஷில் வாங்கியிருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மக்கிட்ட கொடுத்துருக்கிறது என்ன? 80% ஆஃப் total marks obtained in Tamil and English will be less than 20. 20 less than total mark, அதாவது 80% of the total marks obtained in Tamil and English together. ஓகேவா? 20 less than பார்த்துக்கணும். இப்படி போடக்கூடாது. 20 minus 18 போட்டிங்கன்னா தப்பாக வரும். ஓகேவா? ஸோ அவன் என்ன கொடுத்துருக்கான்? 20 less than 80% of the total marks obtained in Tamil and English. ஓகே, அடுத்து என்ன கொடுத்துருக்கான்? total marks obtained by him in Tamil, total marks obtained by him are 300ன்னு கொடுத்தாச்சு. ஓகேவா? ஸோ டோட்டல் மார்க்ஸ் வந்து 300 நமக்கு கொடுத்தாச்சு. அதாவது which is equal to தமிழ் அண்ட் இங்கிலீஷ் டுகெதர். ஓகேவா? ஸோ இங்கிலீஷும் தமிழையும் வாங்கின மார்க் அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கிலீஷ் மட்டும்தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ 80% ஆஃப் டோட்டல் மார்க்ஸை நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். 240. சரி, அப்போ தமிழில் வாங்கின மார்க் வந்து 80% ஆஃப் டோட்டல் -20. ஸோ 240 - 20 which is 220. இப்போ இங்கிலீஷில் வாங்கின மார்க் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ என்னது T + E = 300 நமக்கு தெரியும். ஸோ நமக்கு தமிழில் வாங்கின மார்க் 220 கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? ப்ளஸ் E = 300. ஸோ E = 300 - 220 which is 80. கிடச்சிச்சா? ஸோ அவ்வளோதான் ஆன்சர். ஸோ 80யை டிக் பண்ணிடுங்க. அடுத்து, when a company reduced the price of a product by 40%, the number of refrigerators sold is increased by 40%. What will be the net effect of revenue? ஓகேவா? இதுலேயும் நான் என்ன சொல்லியிருக்கேன்? பர்சன்டேஜ் மட்டும் கொடுத்துருந்து வேல்யூ எதுவுமே கொடுக்கல. இந்த மாதிரிலாம் வேல்யூ எதுவுமே கொடுக்கலன்னா நம்ம ஒரு வேல்யூவை அசியூம் பண்ணலாம். அந்த வேல்யூவை நம்ம எப்பவுமே என்ன பண்ணணும்? 100ன்னு அசியூம் பண்ணிக்கணும். ஓகேவா? ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்கான்? The company reduced the price of a product by 40%. The number of refrigerators sold is increased by 40% அப்படின்னு கொடுத்துருக்கான். நான் வந்து
ப்ரைஸ் ஆஃப் அ ப்ராடக்ட் வந்து ப்ரைஸ் ஆஃப் அ ப்ராடக்ட் வந்து நான் 100ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ப்ரைஸ் ஆஃப் அ ப்ராடக்ட்டுங்க வந்து நான் வந்து என்னென்னு வச்சுக்கிறேன், 100ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ப்ரைஸ் ஆஃப் அ ப்ராடக்ட் வந்து நான் 100ன்னு வச்சுக்கிறேன். அப்போது 60% ஆஃப் 100. ஓகேவா? இங்கே என்ன கொடுத்துருக்கான், ரெடியூஸ்டு அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ 100 minus 40 which is 60% of 100. ஸோ 60% of 100 is 60. ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருக்கான், அதே ப்ராடக்ட் வந்து இன்க்ரீஸ் பை 40%. ஸோ இந்த 60 வந்து இன்க்ரீஸ் பை 40%னா என்னது, 140% ஆஃப் 60 which is 140 into 60 by 100, that is 84. கரெக்டா? இப்போ நெட் சேஞ்ச் இன் ரெவென்யூ கேட்டிருக்கான். அப்போ இனிஷியல் ரெவென்யூ வந்து 100 ரூபா, ஃபைனல் வந்து ரெவென்யூ வந்து 84 rupees. இதில் நெட் சேஞ்ச் எவ்வளோ, 16 இல்லையா? ஸோ 100 வந்து நம்ம ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எடுத்ததுனால அப்படியே வந்து 16% வந்து லாஸ்ன்னு எழுதலாம். லாஸ் எப்படி, இனிஷியலாக 100 ரூபா, அவன் கிடச்சது வந்து 84 ரூபா. அப்போ பார்த்தாலே தெரியுது அது வந்து லாஸ் இல்லையா? 100 விட அதிகமாக கிடச்சிருந்தா அது ப்ராஃபிட்டுங்களா, 100 விட கம்மியாக தானே கிடச்சிருக்கு. ஸோ லாஸ். ஸோ 16% லாஸ். அடுத்து, with an increase of 4,000, Vishal's monthly salary became 12,000. What is the percentage increase in salary? In his salary அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஓகே, அதாவது 4,000ஓட ஒரு வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணோம்னா அவனோட சேலரி வந்து என்ன ஆகுது, 12,000 ஆயிடுது இல்லையா? ஓகேவா? அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவனோட சேலரி நம்ம வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் சரியா? அவனோட சேலரியிலேருந்து 4,000 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணோம்னா 12,000 ரூபான்னு வந்துடுது. ஓகேவா? பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம சேலரியை கண்டுபிடிச்சாலாம் 8,000ன்னு. ஓகேவா? பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அவனே கொடுத்துருக்கான், டைரெக்டாகவே கொடுத்துருக்கான், 4,000ன்னு. ஓகேவா? ஸோ 4,000 பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க, இன்க்ரீஸ் பை ஒரிஜினல் வேல்யூ இன்டூ 100. ஸோ 4,000 டிவைடட் பை 8,000, ஒரிஜினல் வேல்யூ என்ன, ஒரிஜினல் சேலரி என்ன, 8,000 இன்டூ 100ன்னு போட்டிங்கன்னா 50%ன்னு வந்துடும் ஆன்சர். ஸோ நம்ம எக்ஸு கண்டுபிடிச்சிடும். இதுதான் வந்து என்ன, சேலரி, ஒரிஜினல் சேலரி. ஓகேவா? ஏன்னா ஒரிஜினல் சேலரியிலேருந்து 4,000 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, அதுதான் 12,000 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஒரிஜினல் சேலரியை கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஒரிஜினல் சேலரியை கண்டுபிடிச்சிட்டோம்னா பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் தான் கொஸ்டினில் கேட்டிருக்கான். ஸோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் வந்து இன்க்ரீஸ் பை எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கோ அவ்வளோ பை ஒரிஜினல் வேல்யூ இன்டூ 100. ஸோ ஒரிஜினல் வேல்யூ 8,000 கண்டுபிடிச்சது, இன்க்ரீஸ் வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருக்கான் 4,000ன்னு. ஓகேவா? அப்படி கொஸ்டினில் கொடுக்கலைனாலும் நம்ம வந்து 12,000 மைனஸ் 8,000ன்னு போட்டு 4,000 கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சில ப்ராப்ளமில் அப்படி கூட கொடுத்துருப்பாங்க. இங்கே டைரெக்டாக 4,000 கொடுத்ததுனால 4,000 by 8,000 into 100 which is 50%. ஸோ 9th ப்ராப்ளம் சால்வ் பண்ணியாச்சு. அடுத்து என்ன சொல்லியிருக்கான், பிஸ் மந்த்லி இன்கம் இஸ் 25% மோர் தென் ஏ. A's monthly income is 10% less than C. If the monthly income of C is 3,500, then what is the monthly income of A? ஓகேவா? இப்போது என்ன சொல்லியிருக்கான், சியோடதை கொடுத்தாச்சு. ஸோ இந்த பார்ட் எடுத்துக்கோங்க. ஏ 10% லெஸ் தேன் சின்னு கொடுத்துட்டான். ஸோ லெஸ் தேன்னு இருக்குது. ஸோ என்னது, 90% ஆஃப் சி விச் இஸ் 90% ஆஃப் 3,500 கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் வந்து என்னது, ஏ. ஓகேவா? ஸோ அப்போ 25% மோர் தென் ஏ கண்டுபிடிச்சிட்டிங்க. ஸோ 25% மோர் தென் ஏனா 125% ஆஃப் ஏ விச் இஸ் 125% ஏ கண்டுபிடிச்ச வேல்யூ இது பண்ணிங்கன்னா அது பி. ஸோ பி வந்து தேவையில்ல, ஏ தான் கேட்டிருக்கான். ஸோ ஏவை வந்து நம்ம டைரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம், ஒரு வேலை மிச்சம் இருந்துட்டு. ஸோ பி வந்து என்னது, 25% மோர் தென் ஏ. ஸோ பி வந்து 125% ஆஃப் ஏ. ஸோ ஏ வந்து 10% லெஸ் தென் சி. ஸோ ஏ இஸ் 90% ஆஃப் சி. ஸோ சி கொடுத்தாச்சு. ஸோ ஏ வந்து என்னது, 90 by 100 into 3,500. ஸோ 2 கேன்சல், மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3,115 கிடைக்கும். கொஸ்டின் சாய்ஸில் அது இருக்கா, இருக்கு, டிக் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஸோ அடுத்த 10 ப்ராப்ளம்ஸில் பார்க்கலாம். ஸோ until then bye.